எஸ்றா அதிகாரம் 2. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவிலுள்ள தங்கள் தங்கள் பட்டணங்களுக்கும் செருபாபேல், யெசுவா, நெகேமியா, செராயா, ரெலாயா, மொர்தெகாய், பில்சான், மிஸ்பார், பிக்வாய், ரேஹூம், பானா என்பவர்களோடு கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகையாவது: பாரேசின் புத்திரர் 2172 பேர். செபத்தியாவின் புத்திரர் 372 பேர். ஆராகின் புத்திரர் 775 பேர். யெசுவா, யோவாப் என்பவர்களுடைய சன்னதிக்குள்ளிருந்த பாகாத் மோவாபின் புத்திரர் 2812 பேர். ஏலாமின் புத்திரர் 1254 பேர். சத்தூவின் புத்திரர் 945 பேர். சக்காயின் புத்திரர் 760 பேர். பானியின் புத்திரர் 642 பேர். பெபாயின் புத்திரர் 623 பேர். அஸ்காதின் புத்திரர் 1223 பேர். அதோனிகாமின் புத்திரர் 666 பேர். பிக்வாயின் புத்திரர் 2056 பேர். ஆதீனின் புத்திரர் 454 பேர். எசேக்கியாவின் சன்னதியான ஆதேரின் புத்திரர் 98 பேர். பேசாயின் புத்திரர் 323 பேர். யோராகின் புத்திரர் 112 பேர். ஆசூமின் புத்திரர் 223 பேர். கிபாரின் புத்திரர் 95 பேர். பெத்லஹேமின் புத்திரர் 123 பேர். நெத்தோபாவின் மனிதர் 56 பேர். ஆனதோத்தின் மனிதர் 128 பேர். அஸ்மாவேத்தின் புத்திரர் 42 பேர். கீரியாத் யாரிம், கெமிரா, போரோத் என்பவைகளின் புத்திரர் 743 பேர். ராமா, காபா என்பவைகளின் புத்திரர் 621 பேர். மிக்மாஸின் மனிதர் 122 பேர். பெத்தேல், ஆயி என்பவைகளின் மனிதர் 621 பேர். நேபோவின் புத்திரர் 52 பேர். மக்பீஷின் புத்திரர் 156 பேர். மற்ற ஏலாமின் புத்திரர் 1254 பேர். ஆரிமின் புத்திரர் 320 பேர். லோத், ஆதித், ஓனோ என்பவைகளின் புத்திரர் 725 பேர். எரிகோவின் புத்திரர் 345 பேர். சேனாகின் புத்திரர் 3630 பேர். ஆசாரியரானவர்கள் யெசுவாவின் குடும்பத்தானாகிய யதாயாவின் புத்திரர் 973 பேர். இம்மேரின் புத்திரர் 1052 பேர். பஸ்கூரின் புத்திரர் 1052 பேர். ஆரிமின் புத்திரர் 1247 பேர். லேவியரானவர்கள் ஓதாயாவின் சன்னதியான யெசுவா, கத்மியேல் என்பவர்களின் புத்திரர் 74 பேர். பாடகரானவர்கள் ஆசாபின் புத்திரர் 128 பேர். வாசல் காவலாளரின் புத்திரரானவர்கள் சல்லூமின் புத்திரரும் அதேரின் புத்திரரும் தல்மோனின் புத்திரரும் அக்கூபின் புத்திரரும் அதிதாவின் புத்திரரும் சொபாயின் புத்திரருமானவர்கள் எல்லாரும் 139 பேர். நிதனீமியரானவர்கள் சீகாவின் புத்திரர், அசுபாவின் புத்திரர், ததாகோத்தின் புத்திரர், கோரோசின் புத்திரர், சியாகாவின் புத்திரர், பாதோனின் புத்திரர், லெபனாகின் புத்திரர், அகாபாவின் புத்திரர், அகூபின் புத்திரர், ஆகாபின் புத்திரர், சல்மாயின் புத்திரர், ஆனானின் புத்திரர், கித்தேலின் புத்திரர், காகாரின் புத்திரர், ராயாகின் புத்திரர், ரேத்சீனின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர், காசாமின் புத்திரர், ஊசாவின் புத்திரர், பாசெயாகின் புத்திரர், பேசாயின் புத்திரர், அஸ்னாவின் புத்திரர், மெயுனீமின் புத்திரர், நெபுசீமின் புத்திரர், பக்பூக்கின் புத்திரர், அகுபாவின் புத்திரர், அர்கூரின் புத்திரர், பஸ்லூதின் புத்திரர், மெகிதாவின் புத்திரர், அஸ்ஸாவின் புத்திரர், பர்கோசின் புத்திரர், சிசெராவின் புத்திரர், தாமாவின் புத்திரர், நெட்சியாவின் புத்திரர், அதிபாவின் புத்திரருமே.
சாலோமோனுடைய வேலையாட்களின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர், சொபெரேத்தின் புத்திரர், பெருதாவின் புத்திரர், யாலாகின் புத்திரர், தர்கோனின் புத்திரர், கித்தேலின் புத்திரர், செபத்தியாவின் புத்திரர், அத்தீமின் புத்திரர், செபாயீமிலுள்ள பொக்கேரேத்தின் புத்திரர், ஆமியின் புத்திரருமே. நிதனீமியரும் சாலோமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் எல்லாரும் 392 பேர். தெல்மெலாகிலும் தெல் அர்சாவிலும் கேருபிலும் ஆதோனிலும் இம்மோரிலுமிருந்து வந்து தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள். தெலாயாவின் புத்திரர், தொபியாவின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர் ஆக 652 பேர். ஆசாரியரின் புத்திரரில் அபாயாவின் புத்திரர், கோசின் புத்திரர், கீலேயாத்தியனான பர்சிலாயின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்ச நாமம் தரிக்கப்பட்ட பர்சில்லாயின் புத்திரரே. இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விலக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஊரீம் தும்மீம் என்பவைகளுள்ள ஒரு ஆசாரியன் எலும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாதொன்றென்று திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னான். சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு 40360 பேராயிருந்தார்கள். அவர்களைத் தவிர 7360 பேராயிருந்தார்கள். அவர்களுடைய குதிரைகள் 736, அவர்களுடைய கோவேறு கழுதைகள் 245, அவர்களுடைய ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6720. வம்சங்களின் தலைவரில் சிலர் எருசலேமிலுள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தபோது தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே எடுப்பிக்கும்படிக்கு அதற்கான மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு 61000 தங்க காசையும் 5000 ராத்தல் வெள்ளியையும் 100 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் ஜனங்களில் சிலரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதனீமியரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் குடியேறினார்கள்.